செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் செகண்டா என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, பேசுறத கம்மி பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸோட பேசுறத நீங்க கம்மி பண்ணாலே போதும். நம்ம வாழ்க்கையில உருப்பிட்டுறலாம். இந்த டிஎன்பிஎஸ்சி ஜர்னில இருக்க வரைக்கும் நான் சொல்றேன். ஆனா ஃப்ரெண்ட்ஸோட பேசி, நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி, டிஸ்கஸ் பண்ணி படிச்சா மட்டும் தான் ஸ்டோர் ஆகும். அதையும் நான் ஒத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு அதுக்கு ஒரே ஒரு பர்ட்டிகுலர் ஃப்ரெண்ட் மட்டும் தான் இருக்கணும். ஒரு செலக்டிவா ஒரு குரூப் இருக்கணும். அந்த குரூப் வந்து உங்கள மோட்டிவேட் பண்ற மாரி இருக்கணும். அந்த குரூப்ல எல்லாருமே படிக்கிறவங்களா இருக்கணும். இப்போ ஒருத்தங்க படிக்கலையா? ஏன் நீ படிக்கல? படி, புக் எடு அப்படின்னு சொல்றவங்களா இருக்கணும். சரி விடு அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் ரிலாக்ஸ் பண்ணு. நாளையிலருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சொல்ற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது அந்த குரூப்ல. அப்படி இருந்தா நீங்க அமைதியா விலகி, நீங்க தனியா உங்க ஸ்டடி பிளான போட்டு படிக்க ஆரம்பிச்சுருங்க. அதிகம் பேசாதீங்க. யார் சொல்றதையும் லிசன் பண்ணாதீங்க. வீட்ல இருக்கவங்களோட பேசுறதையுமே கம்மி பண்ணிக்கோங்க. இந்த நாட்கள் வந்து நம்மளுக்கான நாட்கள். இந்த ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் எப்பவுமே சொல்லுவாங்க, நமக்கான நாட்கள் மட்டும் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. இவ்வளோ நாள் நீங்கள் 1 வருஷம் படிச்சிருப்பீங்க, 2 வருஷம் படிச்சிருப்பீங்க, 6 மாதம் எக்ஸாமுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் நீங்கள் படிக்கிற படிப்பு மட்டும் தான் உங்கள் ஸ்டோர் ஆகும். இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க, இந்த டைமில் நம்ம அதிகமாக படிக்கக்கூடாது. அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம் லாஸ்ட் டே வரைக்குமே படிங்க. எக்ஸாம் காலையில் கிளம்புறதுக்கு முன்னாடி கூட ஏதாவது நீங்கள் ஒரு பிட்டில் எழுதி வச்சிருந்தீங்கன்னா பார்த்துட்டு கூட போங்க. அது எந்த ஒரு இதுவுமே கிடையாது. மற்றவங்க சொல்கிறத நீங்கள் ஃபஸ்ட் காதில் போட்டுக்காதீங்க. எல்லாரும் சொல்லி குழம்புவாங்க. நீ இப்போ வந்து ரிப்பீட் ரிவிஷன் தான் பண்ணணும், படிச்சது மட்டும் தான் படிக்கணும். அது அது ஒரு தப்பான மித்து. இது ஏன் அப்படிலாம் சொல்கிறாங்கன்னு எனக்கு உண்மையிலேயே புரியவே மாட்டேங்குது. இப்போ இந்த மாதிரி சொல்லி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, மைண்டை வந்து நம்மளுக்கு வந்து சோம்பேறி ஆக்கிறாங்க. அது அப்புறமா என்ன பண்ணுது, படிச்சது மட்டும் தான் படிச்சுட்டு இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு 70% தான் படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க தமிழில். அப்போ நீங்கள் ஜிஎஸ்ல ஒரு 50% தான் படிச்சிருக்கீங்க. அதுவே போதுமா உங்களுக்கு அப்படின்னா போதுமா? கிடையாது. அதை ரிவிஷனில் போடுங்க. நீங்கள் அந்த புதுசாக படிக்கிறதுக்கு 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் பழசுக்கு ஒரு 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்படி வேணால் பண்ணுங்க. படிச்சது திரும்ப திரும்ப படிக்கிற டைம் அதிகமாகும். புதுசாக படிக்கிறதுக்கு ஒரு ½ ஹவர் ஒதுக்குங்க. இப்போ நம்ம ஜியோகிராஃபி படிக்காம இருப்போம், சயின்ஸ் படிக்காம இருப்போம். ஒரு ½ ஹவர் டெய்லி படிங்கன்னா கூட இந்த 10 நாளில் ஜியோகிராஃபியை முடிச்சிடலாம். இல்லை ஒரு 10 நாளில் நீங்கள் சயின்ஸை முடிக்கலாம். இப்படிலாம் டைம் இருக்குது. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் இப்போ படிக்க போகிறோம். நம்ம லைன் பை லைன் இனிமேல் நம்ம படிக்க போகிறது கிடையாது. ஸோ புதுசாக படிக்கிறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். பேசுகிறத மட்டும் நீங்கள் கம்மி பண்ணுங்கள். திரும்ப அதை தான் நான் சொல்ல வந்தேன். பேசுகிறத கம்மி பண்ணுங்கள். வெளியில் போகிறதோ, ஒரு டீ குடிக்கிறதுக்கு போகிறதோ, இல்லை ரிலாக்ஸ் பண்ண போகிறதோ இதுக்கான டைம் கிடையாது. ஒரு ஃபேமிலியில் ஃபங்க்ஷன் இருக்குது, கோயிலுக்கு போகிறேன், நான் கல்யாணத்துக்கு போகிறேன், காது குத்துக்கு போகிறேன், எதுவுமே இப்போ கிடையாது. இந்த 30 நாள் உங்களுக்காக மட்டும் தான் நீங்கள் இருக்கணும்.